வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவை பார்த்ததும் புத்தரை பார்த்தது போல் உணர்ந்தேன். எனது இதயத்தின் கவலைகள் நீங்கியது. முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க சென்ற குழு. செவ்வந்தியின் தொலைபேசியினால் பெரும் சிக்கலில் முக்கிய புள்ளிகள். வீட்டில் அனைவரினதும் காலில் விழுந்து வணங்கி வெளிநாடு செல்வதாக வீட்டில் இருந்து வெளியேறிய இசாரா செவ்வந்தி. உறவினர் வெளியிட்ட தகவல்கள். இசைப்பிரியாவுக்கு நடந்த கொடூரம், இவர்கள்தான் பொறுப்பு கூற வேண்டும். முடிச்சுக்களை அவிழ்க்கும் சரத் பொன்சேகா. கோப்பாய் வீட்டில் இருந்து வெளியேறிய போலீசார் பாடசாலையில் தஞ்சம். வெலிக்கடை சிறைச்சாலையில் அனுர தரப்பு அமைச்சர்களுக்கும் சிறை. திடீரென்று தெரிவிக்கும் கம்மன்பில. பொதுமக்களை மகிழ்ச்சிப்படுத்த மாதம் தோறும் இலவச மேடை நாடகங்கள். பிரதி அமைச்சர் கூறியது என்ன? மந்திரிவருන් 159ටම වැලිකඩ සිරගෙදර වාට්ටුවක් වෙන් කරගන්න වෙන බව නම් ස්ථිරයි. யாழில் மழையுடன் சேர்ந்து விழுந்த மீன்கள். செவ்வந்தியுடன் தொடர்புடைய அனைவரும் சிறை செல்வார்கள். நீதியமைச்சர் கர்ஷன திட்டவட்டம். அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உடல்நிலை குறித்து விசாரிக்க நேற்று தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு பல கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர். இந்த விஜயத்தில் இணைந்து கொண்ட நடிகை குமாரி முனசிங்க தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். நான் மஹிந்த ராஜபக்ஷவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணுவதற்காக இந்த பயணத்திற்கு வந்துள்ளேன். அவர் இந்த நாட்டுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நான் பாராட்டினேன். அவரை பார்த்தது எனக்கு நம்ப முடியாத நிம்மதியை அளித்தது. என் இதயத்தில் இருந்த நிறைய கவலைகள் நீங்கியது போல, புத்தரையை பார்த்தது போல உணர்ந்தேன் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கெஹல்பத்திர பத்மே போலீஸ் குழுக்களிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவரின் கும்பலைச் சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கெஹல்பத்திர பத்மே விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை செவ்வந்தி தலைமறைவாகியிருக்க உதவிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு 1 மாதத்துக்கு முன்னர் வெளிநாடு செல்வதாக இசாரா செவ்வந்தி வீட்டை விட்டு சென்றதாக அவரின் உறவுமுறையான மாமா தெரிவித்தார். இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் உறவினர் மேலும் தெரிவிக்கையில் ருமேனியாவுக்கு செல்வதாகவே அவர் சொல்லியிருந்தார். வீட்டில் அனைவரின் காலில் விழுந்து வணக்கம் செலுத்தியே வீட்டை விட்டு சென்றார். அதன்பின் எவ்வித தொலைபேசி அழைப்பும் எடுக்கவில்லை. ஒரு நாள் தொலைபேசி எடுத்து வேலை கிடைக்கவில்லை, அதனால் பேச முடியவில்லை என தெரிவித்தார். பட்டி திறமையான நல்ல பிள்ளை, ஏன் இப்படியானவர் என எமக்கு தெரியாதென்றும் தெரிவித்தார். எனது 2வது அக்காவின் மகளே பிம்புத்தர தேவகி இஷாரா செவ்வந்தி ஆவார். அம்மாவுக்கு இருந்த திருமணத்துக்கு முரணான தொடர்பில் 2024ஆம் ஆண்டு ஜுக்திய நடவடிக்கையில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவளின் சித்தப்பா கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்ததால் செவ்வந்தியும் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்து அவளின் வாழ்க்கை மாற்றமடைந்தது. 1.5 வருடங்கள் இருக்கும் அவரின் இந்த மாற்றத்துக்கு. அதன்பின் அவர் வீட்டில் தங்கவில்லை, நண்பர்களின் வீட்டில் தங்கினார். விசிட் போவதாக சொல்வார். அப்போது சித்தப்பாவும் அவரின் தம்பியும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதிகம் பணம் புழக்கத்தில் இருந்தது. எதுவும் கேட்க முடியாது. கெஹல்பத்திர பத்மே தொடர்பில் எமக்கு தெரியாது. பத்மேவின் அம்மா அக்கா பற்றி பேசியுள்ளார். சிறையில் இருக்கும் போது ஏற்பட்ட பழக்கம் என்று கூறியுள்ளார். அம்மா அக்காவின் வீட்டுக்கு போவதாக சொல்வார். அவருடன் தேவாலயத்துக்கு போவார். எமக்கு தெரிய அவளுக்கு காதல் தொடர்பு ஒன்றும் இல்லை. நன்றாக நடனம் ஆடுவார். நாய் வளர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். பலவிதமான நாய்களை வளர்த்தார். அம்மாவுடன் இணைந்து பூக்கள் வளர்ப்பார். நித்திரை கொள்வதில் அதிக விருப்பம் கொண்டவர். வேலைக்கு போவதில்லை. அவர் எவ்வித வேலையும் செய்வதில்லை. கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பின்னர் டிவியில் கண்ட முதல் காட்சியில் நான் அவரை அடையாளம் கண்டுவிட்டேன். அப்போது தெரியும் வெளிநாட்டுக்கு போனவர் இங்கிருக்கிறார் என்று. அப்போது மினுவாங்கொடை போலீசில் இருந்து அம்மாவையும் தம்பியையும் கொண்டு சென்றார்கள் என்று தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்ற போது இசாரா செவ்வந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த கெஹல்பத்திர பத்மையின் வேண்டுகோளுக்கிணங்க சர்வதேச ஆழ்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை அவர் நாடியுள்ளார். அவர்களை செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறுமை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குருநகர் இறங்குதுறைக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த சிறிய மீன்பிடி படகில் ஏற்றியுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும் போது அழுது கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு மூவர் குருநகர் இறங்குதுறையிலிருந்து படகில் மே மாதம் 6ஆம் தேதி செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படகில் யாழ்ப்பாணம் வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இசாரா செவ்வந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினரோடு தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளால் இசாரா செவ்வந்தி குழுவினர் மற்றும் கெகல்பத்ர பத்னி உள்ளிட்ட குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இவர்கள் எவரும் தப்ப முடியாது. சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும். அவருக்கு மன்னிப்பு இல்லை. போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழீழ இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு எந்த விதாரண மற்றும் அவரோடு இணைந்து செயற்பட்டவர்களே பொறுப்பு கூற வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வரும் நிலையில் வெள்ளைக்கொடி சம்பவம் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது இசைப்பிரியா தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நான் இராணுவ தளபதியாக இருக்கும்போது பெருந்தொகை மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் 12,000 பேர் துப்பாக்கிகளை வைத்து சயனைட் குப்பிகளை வீசிவிட்டு சரணடைந்தார்கள். நாங்கள் அவர்களை எங்களின் மருந்து ஆடைகள் வழங்கி பாதுகாத்தோம். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக 2 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இசைப்பிரியா தொடர்பில் முறைப்பாடுகள் இருந்தன. வவுனியா இடைத்தங்கல் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிய வந்தது. அதில் இசைப்பிரியாவை அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு இருந்ததை நான் அறிவேன். அப்போது இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜகத் ஜெயசூரியவால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இராணுவ சிப்பாய்கள் தெரிவித்தனர். அவருக்கு எதிராக இராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் இராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ தான் ஜகத் ஜெயசூரியாவை இராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என்று சொன்னேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்றேன். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக் கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார். அதற்கு அனைத்திற்கும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சிலர் சண்டியர்களாக செயற்பட்டனர். அவர்கள்தான் புனர்வாழ்வு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் முன்னணி வகித்தனர். அவர்களே பல முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கொடுப்பனவுகளை கட்சி நிதியத்துக்கு வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் இது பொது நிதியை தவறாக பயன்படுத்தல் என்றும் பிவித்துறைக்கல உரிமைய தலைவர் உதயகம்மன்பில வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை கட்சி நிதியத்துக்கு வழங்குவதை தடை செய்யும் ஒரு நாடாளுமன்ற தீர்மானத்தை தயாஸ்ரீ ஜெயசேகர கொண்டு வந்தார். இந்த கொடுப்பனவுகளை கட்சி நிதியத்துக்கு வழங்கியதன் காரணமாக திசை காட்டி உறுப்பினர்கள் 159 பேரும் எதிர்காலத்தில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியிருக்கும் என அவர் கூறினார். அலுவலக கொடுப்பனவுக்காக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இது அலுவலகத்தை பராமரிப்பதற்காக வழங்கப்படுகிறது. இதை கட்சி நிதியத்துக்கு வழங்குவது பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகும். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுகளை கட்சிக்கு நன்கொடையாக வழங்கினால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உறுப்பினர்கள் தயங்குவார்கள். குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வழங்கப்பட்ட பொதுப்பணத்தை அனுமதி இல்லாமல் வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்துவது பொதுச் சொத்தை அபகரித்தலாகும். இது ஒரு பிணையில் வெளிவர முடியாத குற்றம் என்று அவர் எச்சரித்தார். திசை காட்டி உறுப்பினர்கள் 159 பேரும் இந்த கடுமையான குற்றத்தை செய்வதாக அவர் நினைவுபடுத்தினார். இதன் விளைவாக 2029 வெலிக்கடை சிறைச்சாலையில் ஒரு அறை திசை காட்டி உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ் கோப்பாய் போலீசாரின் பயன்பாட்டில் இருந்த தனியார் வீட்டிலிருந்து வெளியேறிய போலீசார் கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலையில் தற்காலிகமாக தங்கியிருக்கின்றனர். தனியாருக்கு சொந்தமான காணியில் அத்துமீறி குடியிருந்த கோப்பாய் போலீசாருக்கு எதிராக நில உரிமையாளர்கள் தொடுத்த வழக்கை விசாரித்து வந்த யாழ்ப்பாண நீதிமன்றம் அந்த காணியை உரிமையாளரிடம் கையளிக்க உத்தரவிட்டது. அதற்கமைய போலீசார் அந்த காணியை உரிமையாளரிடம் கையளித்தனர். இந்நிலையில் கோப்பாய் வீட்டிலிருந்து வெளியேறிய போலீசார் கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆளுநரின் அனுமதியின் பேரில் 6
மாத காலங்களுக்கு பாடசாலை போலீசாரின் பாவனைக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலை சில காலம் இயங்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களை மகிழ்ச்சிப்படுத்த மாதம் ஒன்றுக்கு ஒரு மேடை நாடகம் வீதம் மாதந்தோறும் இலவச மேடை நாடகங்களை நாட்டின் பல்வேறு நகரங்களில் அரங்கேற்ற உள்ளதாக பிரதியமைச்சர் நளின் கேவகே வாக்குறுதி அளித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக அல்லது செல்வந்த நாடாக மாற்றுவதாக வாக்குறுதி அளிக்க முடியாது, ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடாக மாற்றியமைக்க முடியும். அதற்காக நாட்டின் பல்வேறு நகரங்களில் மாதந்தோறும் ஒவ்வொரு மேடை நாடகங்களை இலவசமாக அரங்கேற்ற முடிவு செய்துள்ளோம். அதன் மூலம் பொதுமக்களின் கேளிக்கை அபிலாஷைகளின் நிறைவேற்ற எதிர்பார்த்துள்ளோம். ஏனென்றால் பற்றுச்சீட்டு விலை அதிகரிப்பின் காரணமாக பொதுமக்கள் மேடை நாடகங்களை பார்வையிடும் சந்தர்ப்பங்கள் குறைவடைந்துள்ளது. அதேபோன்று தற்போதைக்கு 125% உள்ள கேளிக்கை வரியும் விரைவில் 12% குறைக்கப்படும் என்று பிரதியமைச்சர் நளின் கேவகே உறுதியளித்துள்ளார். யாழில் பொழிந்த மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக யாழில் மழை பெய்து வருகிறது. இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்துள்ளதோடு அந்த மீன்களை மக்கள் பிடிப்பதை அவதானிக்க முடிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.